ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சின்ன வெங்காய தொக்கு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. 1 or 2 monthsக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணலாம். ரெகுலர் கன்சப்ஷன் ஆஃப் ஆனியன் லீட்ஸ் டு போன் டென்சிட்டி எஸ்பெஷலி ஃபார் ஓல்டர் ஏஜ் பீப்புள் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் பிளட் சுகர் லெவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் தொக்கு செய்கிறீங்க அப்படின்னா இரும்பு கடாய் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு 5லேருந்து 6 வரமிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு செய்யுங்க. தொக்குக்கு எப்பவுமே கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது சைட் பை சைடு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரிக் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்ச அரோமா வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா சோட்டே பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு 80 to 90% குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 2 கோலி குண்டு சைஸ் புளியை நான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் அதில் ஊற்றி நல்லா வதக்கி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutes ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இதை போட்டு நல்லா பரட்டி விட்டு சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து 2 to 3 months வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 to 1 year வரைக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.